நம்ம தமிழ்நாட்டுல நிறைய வீடுகள்ல இருக்கிற பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணி தொட்டி அதாவது சம்ப் உண்மையில ஒரு டைம் பாம் மாதிரி. ஏன் தெரியுமா? சரியா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாததுனால பின்னாடி பெரிய பிரச்சனைகளை அது கொண்டு வர போகுது. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம பொதுவா செய்யற சில கோட்டிங் தவறுகள் தான். வாங்க இந்த பகுதியில அந்த தவறுகளை அறிவியல் ரீதியா என்னன்னு அலசி பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. இப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்ல நீங்க கட்டுற சம்ப் உண்மையிலேயே பல வருஷம் தாக்கு பிடிக்குமா? ஏன்னா இது சும்மா தண்ணி லீக் ஆகிற பிரச்சனை மட்டும் இல்லைங்க. உங்க பில்டிங்கோட ஒட்டுமொத்த லைஃபையும் அதோட ஸ்ட்ரென்த்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. மொட்டை மாடியில தண்ணி லீக் ஆனா அதை சரி பண்றது ஓரளவுக்கு ஈஸி தான். ஆனா பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு சம்புல லீக் ஆரம்பிச்சா அவ்வளவுதான். அதை முழுசா இடிச்சிட்டு திரும்பவும் கட்டுறதுக்காகிற செலவு நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்க நேரத்தையும் பணத்தையும் மொத்தமா காலி பண்ணிடும். ஒரு சின்ன தப்பு பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடும். சரி, வாங்க இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இனிமே லோக்கல் கான்ட்ராக்டர் சொல்ற யூகத்துக்கெல்லாம் இங்க இடமே இல்ல. வாட்டர் ப்ரூஃபிங் ஏன் ஃபெயில் ஆகுதுங்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பக்கா கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங், சயின்ஸ் வச்சு நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். நாம செய்யற ரொம்ப அடிப்படையான தப்பு என்னன்னா பிரஷரை பத்தி சரியா புரிஞ்சுக்காதது தான். பூமிக்கு அடியில் இருக்கிற தொட்டிங்க எந்த மாதிரியான ஒரு பிரஷரை சந்திக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். பூமிக்கு அடியில இருக்கிற நம்ம சம்போட மிகப்பெரிய எதிரியே இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் தாங்க. அப்படின்னு என்னன்னா, தொட்டியை சுத்தி இருக்கிற ஈரமான மண்ணும் நிலத்தடி நீரும் விடாம தொட்டியோட வெளிப்பக்க சுவரை உள்ளுக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். தண்ணியோட ஆழம் அதிகமாக ஆக இந்த அழுத்தம் பல மடங்கு அதிகமாகும். இது சாதாரண பிரஷர் இல்ல, இது ஒரு பயங்கரமான சக்தி. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். மொட்டை மாடியில தண்ணி மேல இருந்து கீழே ஊத்துது. இத பாசிட்டிவ் சைட் வாட்டர் ப்ரூஃபிங்னு சொல்லுவாங்க. ஆனா சம்புகள்ல அப்படி இல்ல. நிலத்தடி நீர் வெளியே இருந்து சுவத்துக்குள்ள ஊறி நம்ம போட்டிருக்கிற வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் இருக்கு பின்னாடி இருந்து உள்ள தள்ளுது. இததான் நெகட்டிவ் சைட் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர்னு சொல்றோம். இது ரெண்டுக்கும் நடுவுல மலையளவு வித்தியாசம் இருக்கு. இதனால தான் நம்ம மொட்டை மாடிக்கு யூஸ் பண்ற அந்த கருப்பு தார், அதாவது பிட்யூமென், அதை கொண்டு போய் சம்புக்குள்ள அடிச்சா அந்த நெகட்டிவ் பிரஷரை தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே கொப்பளமா வந்து உறிஞ்சிட்டு வந்துடும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு யூஸ் இருக்கு. பிட்யூமென் மொட்டை மாடிக்கு ஓகே, ஆனா பூமிக்கு அடியில இருக்கிற சம்புக்கு செட்டே ஆகாது. சரி, அடுத்ததா நாம பார்க்க போறது ரெண்டாவது தப்பு. இது ஒரு கெமிக்கல் மிஸ்மேட்ச் பத்தினது. அதாவது ஒண்ணுக்கொன்னு சேராத ரெண்டு கெமிக்கலை ஒன்னா யூஸ் பண்ணா என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, கிறிஸ்டலைன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அது என்ன பண்ணும்னா கான்கிரீட்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வாட்டருக்குள்ள எல்லாம் போய் கிறிஸ்டல்ஸை உருவாக்கி கான்கிரீட்டை தண்ணி புக முடியாத அளவுக்கு பாறை மாதிரி மாத்திரும். இன்னொரு பக்கம் ஃபிளெக்சிபிள் மெம்பரேன் இருக்கு. இது ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி கான்கிரீட் மேல நல்ல கிரிப்பா ஒட்டணும். பிரச்சனை இங்க தான் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்டலைன் போட்ட அந்த கான்கிரீட் சர்ஃபேஸ் தண்ணிய தள்ளுறதுனால ஒரே வழுவழுப்பா மாறிடும். அந்த வழுவழுப்பான இடத்துல போய் இந்த ரப்பர் மாதிரி இருக்கிற ஃபிளெக்சிபிள் மெம்பரேனை ஒட்ட வச்சா அதுக்கு கிரிப்பே கிடைக்காது. அதோட பாண்டிங் பவரே போயிடும். நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போட்ட அந்த கோட்டிங் கொஞ்ச நாள்லயே செத்தத்தோல் உரியிற மாதிரி சுவத்துல இருந்து தானா பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம மூணாவது தப்புக்கு வருவோம். இது கெமிக்கலோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு கெமிக்கலோட கெமிஸ்ட்ரியை மட்டும் பார்த்துட்டு அதோட பிசிக்கல் குவாலிட்டியை கவனிக்காம விட்டா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 200%. இது என்ன தெரியுமா? இதுதான் எலாங்கேஷன் கெப்பாசிட்டி, அதாவது இழுத்துத்திறன். ஒரு நல்ல குவாலிட்டியான வாட்டர் ப்ரூஃபிங் மெம்பரேன் அதோட ஒரிஜினல் சைஸை விட குறைஞ்சது 200% வரைக்கும் இழுபடணும். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? எந்த கான்கிரீட் எடுத்தாலும் காலப்போக்குல சூடுனாலையும் பிரஷர்னாலையும் சின்ன சின்ன கிராக்ஸ் கண்டிப்பா வரும். நீங்க யூஸ் பண்ற கோட்டிங்க்கு இந்த 200% இழுத்த திறன் இருந்துச்சுன்னா கான்கிரீட்ல விரிசல் வந்தாலும் இந்த ரப்பர் மாதிரி இருக்கிற கோட்டிங் அது கூடவே சேர்ந்து இழுத்து கொடுத்து லீக் ஆகாம பாத்துக்கும். ஆனா இழுப்படாத ஒரு ஹார்டான கோட்டிங் போட்டா கான்கிரீட் கூட சேர்ந்து அதுவும் விரிசல் விட்டுரும். ஆனா ஒரு நிமிஷம், இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் பாண்ட் ஸ்ட்ரென்த், அதாவது ஒற்ற தன்மை. நீங்க உலகத்திலேயே பெஸ்டான நல்ல இழுபடக்கூடிய கெமிக்கலை வாங்கினாலும் சரி, அது சுவத்துல சரியா ஒட்டலனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்போ ஒரு சூப்பரான பாண்டிங் கிடைக்க என்ன பண்ணணும்? இந்த 3 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 1, கான்கிரீட் மேல இருக்கிற அந்த லேட்டன்ஸ், அதாவது வீக்கான சிமெண்ட் தூசிய முழுசா எடுக்கணும். ஸ்டெப் 2,
மிஷின் வச்சு அந்த சர்ஃபேஸை நல்லா சுரண்டி ஸ்ட்ராங்கான கான்கிரீட்டை வெளியே கொண்டு வரணும். ஸ்டெப் 3, கோட்டிங் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடம் துளி தூசி இல்லாம சுத்தமா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் ப்ரூஃபிங் வேலையோட 70% வெற்றி இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கு. நம்ம பார்க்க போற 4வது தப்பு ஒரு ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக். அதாவது நீங்க நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் கூட தப்பான அப்ரோச்னால எப்படி மொத்த வேலையும் வீணாகுதுன்னு இப்ப பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தொட்டிக்கு உள்ள மட்டும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணா போதும். இது ஒரு மாய. ஆமா, உள்ள இருக்கிற தண்ணி வெளியே போகாது, அது உண்மைதான். ஆனா வெளியிருந்து வர நிலத்தடி நீர் கான்கிரீட் சுவரை முழுசா ஊற வச்சிரும். அந்த ஈரம் அப்படியே மெதுவா உள்ள இருக்கிற ஸ்டீல் கம்பி கிட்ட போய் அதை துருபிடிக்க வச்சிரும். துருபிடிச்ச கம்பி என்ன ஆகும்? உப்பி பெருசாகி கான்கிரீட்டை உள்ள இருந்தே வெடிக்க வச்சிரும். இது உங்க பில்டிங்கோட ஃபவுண்டேஷனுக்கே ஆபத்து. இவ்ளோ தவறுகளை பத்தி பேசிட்டோம். அப்போ இதுக்கு சரியான தீர்வு தான் என்ன? கவலையே படாதீங்க. இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் உடைச்சிட்டு லேட்டஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் படி சரியான தீர்வு என்னன்னு இப்ப பார்க்கலாம். உங்க சம்பு ஒரு 50 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணுமா? அப்போ இந்த 5 ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 1, பூமிக்கு அடியில விட்டமின் அதாவது தார் யூஸ் பண்ணாவே பண்ணாதீங்க. 2, கிறிஸ்டலைன் மாதிரி ஹார்டான கெமிக்கலை மெம்பரைன் மாதிரி ஃப்ளெக்சிபிளான கெமிக்கல் கூட மிக்ஸ் பண்ணாதீங்க. 3, 200% மேல எலாங்கேஷன் இருக்கான்னு கேட்டு வாங்குங்க. 4, சர்ஃபேஸை மிஷின் வச்சு கிரைண்ட் பண்ணாம வேலையை ஆரம்பிக்காதீங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியம், சுவத்தோட உள்ளேயும் வெளியும் 2 பக்கமும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி பாதுகாக்கணும். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் ப்ரூஃபிங்கிறது சும்மா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சாதாரண வேலையே இல்ல. இது ஒரு பக்கா கெமிஸ்ட்ரி அண்ட் என்ஜினியரிங். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்க வீடு, உங்க கட்டிடம் பல தலைமுறைக்கு உறுதியா நிக்கும். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்ல ஏற்கனவே கட்டின சம்புக்கோ இல்ல இனிமே கட்ட போற சம்புக்கோ உங்க கான்ட்ராக்டர் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாரு இல்ல என்ன சஜஸ்ட் பண்றாரு? இப்ப நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அனுபவங்களை மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already